ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். நான் மரிமல் சரவணன். இன்று வியாழக்கிழமை குருவோட அருள் எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன். இன்றைய வீடியோ பதிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சச்சரிதம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சச்சரிதம் நம்ம வாரந்தோறும் ஒரு அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம கடைசியாக எந்த அத்தியாயத்தில் விட்டோமோ அதுலேருந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை அப்படின்னா பாபாவுடைய சச்சரிதம் நம்ம கேட்க ஆரம்பிச்சிடலாம். அதனால பாபாவோட அருளால் திரும்பவும் நான் சச்சரிதம் கொடுக்க வந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய பக்தர்கள் எல்லாரும் விரும்புகிறாங்க, நீ சச்சரிதம் கொடுக்கணும்னு பாபாவோட கட்டளையாக ஏற்றிக்கிட்டு இந்த பதிவானதை கொடுக்க வந்திருக்கேன். அதனால சாய் பக்தர்கள் பார்க்கக்கூடிய அனைவருமே இந்த பதிவுக்கு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பாபாவோட அனுகிரகம் அருளும் எல்லாருக்கும் நம்ம கிடைக்க பெறணும் இல்லையா, அதனால சொல்கிறேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோ பதிவில் கேட்டிருந்தேன், நம்ம கடைசியாக எந்த அத்தியாயத்தில் விட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். நிறைய சகோதரிகள் கரெக்டாக 6ஆம் அத்தியாயம் அப்படின்னு சொல்லி, அதாவது 6ஆம் அத்தியாயத்தில் நம்ம இது வரைக்கும் 2 பாகம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ பார்க்க போகிறது 3ஆம் பாகம். இதோட 6ஆம் அத்தியாயம் முடியுது. அடுத்த வாரத்துலேருந்து நம்ம 7ஆம் அத்தியாயம் பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, நமக்கு இந்த அத்தியாயம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இன்றைய சத்தியவாக்கா பாபா என்ன கொடுக்குறாரு அப்படின்னு இந்த அத்தியாயத்திலே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சத்தியவாக்கா கொடுக்க போறாரு. அதனால அத்தியாயம் என்னன்னு பார்த்துட்டு இதுக்கு இடையில உங்களுக்கு சத்தியவாக்கா பாபா என்ன கொடுக்குறாருன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். 6ஆம் அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு இணைந்த இரு விழாக்கள். அதாவது இது வரைக்கும் நம்ம எது வரைக்கும் எந்த தலைப்புகள் வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டு அதுக்கு மீதம் என்ன அப்படின்னு பார்ப்போம். சத்குருவின் கைத்தீண்டல். இந்த இடம் நம்ம சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்னன்னா, எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க. பாபா உங்கள் மீது அவருடைய திருக்கரங்களை வைக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த நேரம் எல்லாரும் அதை நினைச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே பாபாவுடைய கைத்தீண்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சத்குருவின் கைத்தீண்டல், என்னுள் பரபிரம்மம், உண்மையான பிரார்த்தனை, ராமநவமி விழாவும் உருஸ் திருவிழாவும், சந்தனக்கூடு ஊர்வலம், இந்து முஸ்லிம் ஒற்றுமை விழாவின் இதர நிகழ்வுகள், உருஸ் திருவிழாவை ராமநவமி திருவிழாவாக மாற்றுதல், ராமநவமி கொண்டாட்டம். இது வரைக்கும் நம்ம 10 தலைப்புகள் வரையும் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல என்ன அப்படின்னா, அதாவது உருஸ் திருவிழான்றது முஸ்லீம்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விழா, ராமநவமி என்பது இந்துக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விழா. இந்த 2 விழாக்களும் இணைந்த ஒரு திருநாள் தான் ஷீரடியில் இன்று ராமநவமியை கொண்டாடி இருப்பாங்க. அதை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ராமநவமி விழா கொண்டாட்டம். விழா தொடங்கப்பட இருக்கிறது என்று கூறினார். பாபா உடனே நிம்பரிலிருந்து ஒரு மாலை எடுத்து மகாஜனிக்கு போட்டார். இன்னொரு மாலையை பீஷ்மாவுக்கு அனுப்பினார். கீர்த்தனை துவங்கியது. கீர்த்தனை முடிந்ததும் ஸ்ரீராமருக்கு ஜெயம் என்ற கோஷம் விண்ணை பிளந்தது. இந்த கோஷத்திடையே குகால் என்னும் சிவப்பு பொடி எங்கும் தூவப்பட்டது. இந்த சிவப்பு பொடினா நம்ம ஓலி நேரத்துலலாம் மேலே தூவிப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு பொடியை மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா எல்லாரும் ஸ்ரீராமருக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த கோஷத்தோட இந்த பொடியை ஃபுல்லாக அப்படியே மக்கள் மீது தூவி விட்டுட்டாங்க. அப்படி தூவப்பட்ட அந்த குலால் என்று சொல்லக்கூடிய அந்த சிவப்பு பொடியானது பாபாவுடைய கண்களில் பற்றுது. அதாவது பாபாவின் ஆவேசம். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கும் அத்தருணத்தில் ஒரு பெரும் கர்ஜனை கேட்டது. எங்கும் தூவப்பட்ட சிவப்பு பொடி பாபாவின் கண்களுக்குள் சென்று விட்டது. ஆவேசமடைந்த பாபா பெரும் குரலில் சத்தமிட்டார். அனைவரையும் கடிந்து கொண்டார். இதனை கண்ட மக்கள் பீதி அடைந்து ஓட ஆரம்பித்தனர். பாபாவோட இன்னொரு முகம் அப்படின்னா, அதாவது என்ன சொல்றது, கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும், அடிக்கின்ற கைதான் அணைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது பாபாவுக்கு தான் பொருந்தும். அது பாபா வச்சுதான் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். எதனால அவருக்கு கோபம் வருது, ஏன் அவர் இவ்வளோ கர்ஜனையோட கத்துறாரு அப்படின்னா, இப்போ ஒரு அசுரனை அழிக்கணும் அப்படின்னா சும்மா சாதாரணமாக போய் நீ பண்ணுறதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொன்னால் அவர் அந்த செய்கிற தப்புகளெல்லாம் விட்டுட்டு போயிடுவாரா என்ன? அப்படி கிடையாது இல்லையா. ராவணன் என்பவன் எப்பேற்பட்ட ஒரு அசுரன். அந்த அசுரனை அழிக்க சும்மா சாதாரணமாக போனால் முடியாது இல்லையா. ஒரு படைபலத்தோட போய் தானே ராவணனை அழித்தாரு. அதை சுட்டி காட்டும் விதமாக தான் நம்முள்ள இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த அகங்காரம் என்னும் அந்த தீயதை அழிக்கணும் அப்படின்னாலும் பாபா இது போன்று பல சமயங்கள்ல அவருடைய கர்ஜனை குரலால திட்டுவார். அதை மக்கள் அவரோட ஆசீர்வாதம் அப்படின்னு தான் ஏத்துப்பாங்க. அதை தான் இங்க சுட்டி காமிக்கிறாங்க. புதிய வேலை ஆரம்பித்தாலும் பாபா கோபம் கொள்வது வழக்கமான ஒன்று. எனவேதான் அவர்கள் இதற்கு அமைதியாக இருந்தனர்.
அங்க அலங்காரங்கள் எல்லாம் வந்து செய்யப்பட்டிருந்தது இல்லையா, அதாவது தொட்டிலை உடைத்து விட போகிறார் என்ற பயத்தில் ராதாகிருஷ்ணமாயி தொட்டிலை எடுத்து வரும்படி கூறினார். ஆனால் சற்று நேரத்தில் சாந்தமடைந்த பாபா தொட்டிலை அகற்ற வேண்டாம் என்று கூறிவிட்டார். தொட்டில் என்பது என்னன்னா ராமநவமி. ராமநவமி அப்படின்னாலே ராமர் பிறந்த ஒரு நாள் இல்லையா, அதற்காக வேண்டி அமைக்கப்பட்டது அந்த தொட்டில். அவர் சாந்தம் அடைந்ததை தொடர்ந்ததும் மகா பூஜை, ஆரத்தி என விழாக்கள் அனைத்துமே முறையாக நடத்தப்பட்டன. ராமநவமி திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கும் போதே பகலில் 2 கொடிகள் ஊர்வலமாக, இரவில் சந்தனக்கூடு ஊர்வலமும் வழக்கமாக கோலாகலத்துடன் ஆர்வமுடன் கொண்டாடப்பட்டன. இதிலிருந்துதான் பாபாவின் உருஸ் திருவிழாவானது ராமநவமி திருவிழாவாக கொண்டாடப்பட்டது. அதாவது ராமநவமி, உருஸ் திருவிழா இந்த 2மே ஒரே நாள்ல வந்து கொண்டாடப்பட்டது போலவே அடுத்தடுத்த வருடங்களுமே இதே போலதான் வந்து அந்த ஷீரடி மண்ணே வந்து கோலாகலமா கொண்டாடினது அப்படின்றத சொல்ல வர்றாரு. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ராமநவமி திருவிழா ரொம்ப வெகு விமர்சையான முறையில் நடந்தது. 1913ஆம் ஆண்டிலிருந்து ராமநவமி திருவிழா மேலும் களை கட்டியது. ராதாகிருஷ்ணமாயி சித்திரை மாதம் முதல் தேதியிலிருந்து இறைவனது புகழை தொடர்ந்து பாடும் 7 நாட்கள் நாம சப்தாகம் செய்ய துவங்கினார். நாம சப்தாகம் அப்படின்னா இந்த சச்சரித புத்தகத்துல மொத்தம் 51 அத்தியாயம் இருக்கு. இந்த 51 அத்தியாயமும் 7 நாட்கள்ல பாராயணம் செய்வாங்க. ஒரு நாளைக்கு 6 அல்லது 7 அப்படின்னு வந்து பிரிச்சுக்கிட்டு 7 நாட்கள்ல இந்த முழு அத்தியாயமே பாராயணம் செய்து முடிப்பாங்க. அதுதான் நாம சப்தாகம். இதை துவங்கினது யாரு அப்படின்னா ராதாகிருஷ்ணமாயி துவங்கிடுவாங்க. அங்கே எல்லாருமே வந்து கூட அமர்ந்து பாராயணங்கள் செய்வாங்க. அந்த 7 நாட்களுமே, அந்த 7 நாட்கள் முடிகிற நாள் வந்து தான் ராமநவமி. இது எல்லாமே கொண்டாட்டங்கள் நடக்கும். நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் ராமநவமி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ராமநவமி திருவிழா படிப்படியாக சிறப்படைய தொடங்கியது. சித்திரை மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை ஷீரடி தேனீக்கள் தேன்கூட்டை சூழ்வது போல மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தன. பல்பொருள் அங்காடி கடைகள் ஏராளமாய் குவிந்தன. ஏழைகளுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. பொதுவாகவே ஷீரடியில வந்து எந்த நேரமும் அன்னதானம் ஆனது நடைபெறும். இருந்தாலும் இந்த 7 நாட்கள் எப்படி இருக்குமா, தேனீ கூட்டத்தை தேனீக்கள் முய்ப்பது போல ஷீரடியே வந்து மக்கள் வெள்ளத்தால நிரம்பி இருக்குமா இந்த 7 நாட்கள் ராமநவமி கொண்டாட்டத்தில். அப்படிதான் ஷீரடியில நடந்தது அப்படின்றத ஹேமந்த் பந்த் அவர்கள் இந்த 6ஆம் அத்தியாயத்துல ரொம்ப விளக்கமா தெளிவாவே சொல்லியிருக்காரு. ராதாகிருஷ்ணமாயி அரும்பணி இது ரொம்ப ரொம்ப அவசியங்க, தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நம்ம ராதாகிருஷ்ண அம்மாவை பத்தி. நாளடைவில் ஷீரடி ஒரு சமஸ்தானம் ஆக்கப்பட்டது. சமஸ்தானத்திற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டன. சமஸ்தானத்திற்கு ஒரு அழகான குதிரை, பல்லக்கு, ரதம், வெள்ளி பொருட்கள், பாத்திரங்கள், பானைகள், வாளிகள், முகம் பார்க்கும் கண்ணாடிகள், பல அன்பளிப்பு பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இப்போ சாதாரணமா இருந்த பாபா தங்கி இருக்கக்கூடிய அந்த கூடாரமானது எப்படி உருவாகுதான், சமஸ்தானம் போல உருவாகுதான். பாபாவை பார்க்கக்கூடிய வர பக்தர்கள் எல்லாரும் அவங்களுடைய அன்பளிப்பா வந்து பல பொருட்கள் வந்து கொடுக்குறாங்க. இதன் மூலமாகவே அந்த சமஸ்தானமானது அப்படியே ராஜா வாழக்கூடிய இடம் போல வந்து பிரகாசிக்குது. ஆனா தமக்காகவே ஒவ்வொரு பொருட்களும் வாங்கப்பட்டாலும் பாபா எதையும் பொருட்படுத்துவதே இல்லை. தான் அமைதி நிலையிலே இருந்து வந்தார். இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து நடத்தும் விழாவில் அவர்கள் கலந்து கொள்ளும் ஊர்வங்களில் எந்த கலவரமோ சண்டையோ சர்ச்சைகளோ நடந்ததே இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இது ரொம்ப ரொம்ப எல்லா இடங்கள்லையுமே இதே போலதான். நாம எல்லா எம்மதமும் ஒன்றுன்னு தான் நினைக்கிறோம். யாரோ ஒரு சிலர் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன், கடவுள்கள் எல்லாம் மதம் பார்ப்பாங்களா அப்படின்னு போட்டிருந்தாங்க. நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்க? மனிதர்களே மதம் பார்க்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது சாமி எங்கேயாவது மதம் பார்க்குமா? அப்படியெல்லாம் இல்லை. மதம் பார்க்கக்கூடிய மனிதர்கள் மனிதர்களே அல்ல அப்படின்றதான் எங்களுடைய கருத்தும். எம்மதமும் சம்மதம். நான் அல்லா கோவிலுக்கும் போவேன், ஜீசஸ் கோவிலுக்கும் போவேன், இந்து கோவிலுக்கும் போவேன்னு சொல்லக்கூடியவங்க தான் எல்லா தெய்வத்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. மசூதி திருப்பணி வேலைகள் பெரும் செலவில் இரும்பு தூண்கள், கம்பங்கள் வர வைக்கப்பட்டன. அனைத்து அடியார்களும் இரவு பகல் பாராமல் கடினமாக உழைத்தனர். கம்பங்களை ஊன்றினார்கள். அப்போது சாய்பாபா சாவடியில் இருந்து திரும்பினார். அவர்கள் வேலை செய்வதை கண்டார். கோபம் கொண்ட அவர் எல்லாவற்றையும் வேருடன் பிடுங்கி தூர எறிந்தார். ஒரு கம்பத்தை வெளியே எடுக்கும் முயற்சியை ஒரு கையால் மற்றொரு கையால் தாத்தியா பாட்டிலின் கழுத்தை இறுக பற்றினார்.
தாத்தியாவின் முண்டாசுகளை பற்றி வெளியே இழுத்து அதை நெருப்பு குச்சியால் பற்ற வைத்து குழியில் தூக்கி எறிந்தார். அதாவது ஒரு சில நேரங்கள்ல பாபாவுடைய மாற்றமானது இப்படிதான் இருக்கும். எல்லாரும் கடின உழைப்போட வந்து அந்த பாதாவை ரெடி பண்றதுல வேலையில இருப்பாங்க. ஆனா சாவடியிலிருந்து பாபா வந்தவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு பிடுங்கி போட்டுட்டு தாத்தியா பாட்டியலுடைய கழுத்துல வந்து இப்படி கையை பிடிச்சிடுறாரு. அச்சமயத்தில் பாபாவின் கண்கள் எரியும் நெருப்பு துண்டுகள் போல அக்னியை கக்கி கொண்டிருந்தன. ஒவ்வொருவரும் அவரை பார்க்க தைரியமில்லை. அனைவரும் அஞ்சி நடுங்கினார்கள். பாபா தமது பையிலிருந்து ₹1 எடுத்து அந்த புனித நிகழ்ச்சிக்கு நிவேதனம் போல விட்டெறிந்தார். தாத்தியா மிகவும் பயந்து போனார். என்ன நிகழப் போகிறது என யாருக்கும் தெரியவில்லை. பாபாவிடம் அனைவரும் நெருங்க தயக்கமாக இருந்தது. அதுக்கு அடுத்த கணமே சினம் தணிந்த பாபாவின் குஷ்டரோகி அடியவர் கொஞ்சம் தைரியத்தை வரவைத்துக் கொண்டு பாபாவை நோக்கி முன்னேறினார். ஆனால் அவனும் பாபாவால் தள்ளப்பட்டான். மாதவராவுக்கும் அதே நிலைதான். சற்று நேரம் சென்றது. பாபாவுக்கு சினம் தணிய ஆரம்பித்தது. அவர் உள்ளம் குளிர்ந்தார். உடனே பாபா ஒரு ஆளை அனுப்பி பூ வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு முண்டாசு வாங்கி வர சொன்னார். தாத்தியாவை சிறப்பிக்கவும் கௌரவப்படுத்தவும் எண்ணிய அவர் தலைகளில் கட்டிவிட்டார். என்னென்னலாம் பண்றாரு பாருங்க. எந்த ஒரு விஷயமே அவர் வந்து காரண காரியம் இல்லாம செய்ய மாட்டார். இப்ப இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதுங்களா? தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போகும்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போ தாத்தியாவுக்கு ஏதோ ஒரு கடினமான ஒரு சூழல் ஒன்று நடக்க இருந்திருக்கு அவருக்கு. ஏன்னா கட்டிட வேலைப்பாடுகள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த பாபா முன்கூட்டியே அறிந்துதான் அவருடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த தலைப்பாகைய தட்டி விட்டாராம். ஆனா அந்த கோபம் தணிந்ததும் அந்த கர்மாவை அவர் அழித்த பிறகு கொஞ்ச நேரம் சாந்தமடைந்த பிறகு பூ வேலைகள் செய்யப்பட்ட ஒரு முண்டாசை வாங்கிட்டு வர சொல்றாரு. அது எப்படி அவர் வைக்கிறாரா? தாத்தியாவை சிறப்பிக்கவும் கௌரவப்படுத்தவும் எண்ணி அவர் தலையில் கட்டிவிட்டார். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் உங்களுக்கு இன்றைய பாபாவின் சத்திய வாக்கு. ஏதோ ஒன்று நம்ம கையில் இருக்கிறது போகுதே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படாதீங்க. அது போனாலும் சிறப்பானதா ஒன்று கண்டிப்பா கொடுப்பாரு பாபா அப்படின்றது இங்க தெளிவா வந்து பாபா நமக்கு உணர்த்துறார். பாபாவின் இந்த வினோதத்தை கண்ட எல்லோரும் வியந்தனர். ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் புரியாது. ஏன்னா நமக்கே புரிய மாட்டேங்குது. ஏன் பாபா அப்படி நடந்துக்கிறாரு? ஏன்னா அவர் இருக்கிறதுக்காக தானே வாதா கட்டுறாங்க. ஏன் அவர் இப்படி பண்றாரு அப்படின்ற எண்ணம் தான் நமக்குள்ள வரும். அவரு நமக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மவினியை அவர் அழிக்கிறதுக்கு அவருக்கு தெரிஞ்ச மொழியில தான் அந்த கர்மவினையானதை அவர் வந்து வீச பார்க்கிறாரு, எரிய பார்க்கிறாரு. அந்த கோபம் கொண்டு அவர் கர்ஜிப்பார். பாபாவின் இந்த வினோதத்தை கண்ட எல்லோரும் வியந்தனர். பாபாவை கோபமடைய செய்த நிகழ்ச்சிக்காக என்ன நடந்தது? தாத்தியா பாட்டில இந்த அளவுக்கு அவர் கோபத்தோட அடிக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆவேசப்படும் அளவிற்கு என்ன நடந்தது அப்படின்னு மக்கள் எல்லாருக்கும் ஒரு குழப்பம். இதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. சில தருணங்களில் பாபா மிகவும் அமைதியாக பொறுமையாகவும் தென்படுவார், அன்பாக பேசுவார். ஆனால் காரணம் நமக்கு புரியாத நிலையில் சில நேரங்களில் கோபப்படுவார். அதுவே பல சம்பவங்களை கூறும். எதை சொல்வது எதை விடுவது என தெரியவில்லை என கூறி ஹேமந்த் பந்த் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். ஹேமந்த் பந்துக்கே என்ன பண்ணதுன்னு புரியலையா. இப்படி வந்து கோபக்கார மனுஷனா இருக்காரு பாபா அப்படின்னு. ஆனா அவர் எது செய்தாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது பாபாவுக்கு மட்டுமே புரியும் அப்படின்னு சொல்லலாம். பாபாவுடைய போக்கிலேயே அவருடைய குழந்தைங்களா நாம இருக்கோம்னா நமக்கு எது சரி எது தவறுன்றத வந்து அவர் அறிஞ்சு நல்வழிப்படுத்துவாருன்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் எப்போ மனசுல வச்சுக்கோங்க. ரொம்ப சிறப்பாவே அற்புதமா இந்த 6ஆம் அத்தியாயத்தை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் நம்ம 7ஆம் அத்தியாயம் பார்க்க போறோம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.